ப்ரிடியேட்டர்ஸ் பேட்லேண்ட்ஸ் புதுசாக வந்திருக்கக்கூடிய திரைப்படம். எனக்கு ப்ரிடியேட்டர்ஸ் பிடிக்காது. அது 1987 ஃபஸ்ட்டு அந்த ப்ரிடியேட்டர் வந்தது. அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர்லாம் நடிச்சிருப்பார். ஆனால் எனக்கு வந்து பிடிக்காது. காரணம் அது மூஞ்சும் மொகரின்னு ஊர் பக்கம் சொல்லுவோம்ல, அது மாதிரி மூஞ்சே பிடிக்காது. அது வேறு வாயை திறந்து 2 பல்லு வந்து ஒரு மாதிரி ஐ டோன்ட் லைக் இட், ரைட்? ஸோ என்ன பண்ணுறது, கர்மம். ஆனால் அதுக்கப்புறம் ப்ரிடியேட்டர் மனுஷங்களுக்கு சண்டை, ப்ரிடியேட்டர் கம்மிங், அது இது ப்ரிடியேட்டரும் இதுவும் ஏலியன்ஸும் சண்டைன்னு என்னென்னோ கதைலாம் எடுத்தானுங்க. பட் எல்லாமே வந்து ஒரு பொம்மை கதை மாதிரி தான் என்னை பொறுத்தவரையிலையும். முக்கியமாக எனக்கு ப்ரிடியேட்டரே பிடிக்காது. அது வேறு வந்து அது வெட்டிச்சுன்னா அப்படியே சருன்னு ஊந்துடும். எனக்கு உண்மையிலே அர்னால்டு வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிடியேட்டரில் வந்து அந்த ஒரு கருப்பின கமாண்டோவும் ஒன்று ஒரு பாதில் வந்து ஷேவ் பண்ணிகிட்டே இருப்பான். டக்குன்னு மட்டாக்குன்னு உடச்சிக்கும் அந்த ஷேவு. அதுக்கப்புறம் வந்து சேத்தெல்லாம் பூசிக்கிட்டு அந்த ப்ரிடியேட்டர் வந்து பழி வாங்குற அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிடியேட்டர் வந்த அதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைஸில் நிறைய படம் வந்தாலும் கூட இப்போ வந்திருக்கக்கூடிய ப்ரிடியேட்டர் பேட்லேண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கதை. அது என்ன வித்தியாசம், ஏது வித்தியாசன்றதை இந்த ரிவ்யூவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக ஹைப் பட்டன் இருந்ததுன்னா கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ப்ரிடியேட்டர் பேட்லேண்ட்ஸ் இந்த படம் வந்து வித்தியாசமான படம். காரணம் என்னென்னா இதில் மனிதர்களே கிடையாது. ஓகே, ஒரு பக்கம் வந்து ஒரு கிரகத்தில் வந்து முழுக்க வந்து இயந்திரங்கள், இன்னொரு பக்கம் வந்து ப்ரிடியேட்டர். ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய கான்செப்ட்டு. மனிதர்களே கிடையாது, 2-3 கதாபாத்திரங்கள் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கதை பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிடியேட்டர், அந்த ப்ரிடியேட்டர் வந்து வீக்கான ப்ரிடியேட்டர் தான் இந்த படத்தோட ஹீரோவே. ஓகே, ப்ரிடியேட்டர் முதல்ல நீங்கள் வில்லனாக பார்ப்பீங்கள்ல, இப்போ இந்த படம் வந்து ப்ரிடியேட்டர் பக்கத்துலேருந்து ஒரு கதை சொல்லுது. ஒரு வீக்கான ப்ரிடியேட்டர், அவங்க அண்ணன் அப்பங்கார என்ன சொல்கிறான்னா வேட்டையாட்டு வரணும், இவனுக்கு திறமையே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அண்ணன் தம்பிக்காரனை சாவடிச்சிடான், அவன் வந்து ஒரு மொக்க பீஸாக இருக்கிறான் அப்படின்ட்டு. அதில் அண்ணங்கார ப்ரிடியேட்டர் என்ன பண்ணுறான், தம்பிக்காரனை சாவடிக்கிறதுக்கு வரான். ஆனால் பாவ புண்ணியம் பார்த்து அவனை தப்பிக்க வச்சிடறான். தப்பிக்க வச்சுறது மட்டும் கிடையாது, நீ வந்து அடுத்த கிரகத்தில் போய் உன் திறமையை நிரூபித்து நீ வந்து ஒரு வேட்டையாட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த தம்பி ப்ரிடியேட்டரு அண்ணங்காரன் காப்பாற்றிட்டான். அண்ணங்காரன் ஆனால் இறந்துருவான். தம்பிக்காரன் தப்பிச்சு போய் அவன் ஜெயிச்சானா, அதாவது ஒரு பெரிய வேட்டையை வந்து அவன் வந்து அடைஞ்சானா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் டான் ட்ராட்சன்பர்க், வாயிலே நுழைய மாட்டுது, அவர் தான் திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, மனிதர்கள் பெருசாக இல்லாமல் வெறும் இயந்திரங்களை மட்டுமே கதை பண்ணது மட்டும் இல்லை, அந்த கிரகங்களை வடிவமைச்ச விஷயம் இருக்கு இல்லையா, கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் விஎஃப்எக்ஸா இதெல்லாம் ரியாலிட்டியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இதில் வந்து ஒரு லேடி கேரக்டர் ஒன்று, பாதி உடம்போட வர்ற ஒரு கேரக்டர் ஒன்று, அதுதான் படத்தை வந்து சுவாரஸ்யப்படுத்துது. முக்கியமாக அந்த படத்தில் வந்து கண்ணாடியில் இருக்கக்கூடிய கிராஸ், புல்வெளிலாம் கிராஸ் வந்து கண்ணாடியில் இருக்கும், வித்தியாசமான மிருகங்கள், அதுக்கிட்டலாம் எப்படி வந்து அவன் வந்து அந்த ப்ரிடியேட்டர் போய் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எவ்வளோ உயிரை பணம் வைக்கிறான்ற விஷயங்களாக இருக்கட்டும். அது மட்டும் கிடையாது, வெறும் இடுப்புக்கு கீழே இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சீக்வன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையாக இந்த படத்தில் நான் ரசித்த காட்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்சி. ஏன்னா நீங்கள் முழு உடம்புக்கு நீங்கள் வந்து ஒரு சண்டை காட்சி அமைக்கலாம், ஆனால் இடுப்புக்கு கீழே இருக்கிற சப்ஜெக்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சண்டை காட்சி அமைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரிடியேட்டர், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விலங்கு, குரங்கு மாதிரி எல்லாமே, அந்த குரங்கு, யானை, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக்கி தான் வச்சுருக்காங்க. படம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் என்னடா இது ரொம்ப போராக இருக்குது, 2 பேரை மட்டுமே காமிச்சிட்ருக்காங்க, ஒருத்தனை மட்டுமே காமிச்சிட்ருக்காங்கன்றது வந்து கொஞ்சம் போக படம் சுவாரஸ்யமாகி கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே நெகிழ்ச்சியாகவே முடித்த மாதிரி இருந்தது இது. ஸோ அதனால் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ இந்த திரைப்படம் பார்த்து உங்கள் கருத்துக்கள் பின்னோர்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.